சூப்பராக இருக்கான்ல அப்படின்னு அரசி பதில் பேசுகிறாங்க. சரவணா தனியாக பெரியவியாடா அப்படின்னு, எங்கே நான் தான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, போன்னு பத்தியில் விட்றீங்கன்னு. தெரியும்டா நீ தனியாக போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இங்கே கடையிலேருந்து இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாக்கு எப்படி வச்சுக்கணும், ஐயோ இவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ட்டு, நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு போவோம், போய் மீட் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அது எனது குடும்பத்தோடையா அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கோமதி முகத்தில் சந்தோஷமும் வருது. நான் தாங்க நினச்சேன் அப்படிங்கிறாங்க. கோமதி நீ என்ன சொல்கிறவா, எல்லோரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்களே சொல்லிட்டீங்களா, வாங்க எல்லோரும் போகலான்னு. ஐயோ அத்தை அதெல்லாம் எல்லோரும் போகக்கூடாது, இல்லை மாமா அவங்க வந்து சரவண மாமா மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து தனியாக இருக்காங்க, நம்ம எல்லோரும் போனால் நல்லா இருக்காது அவங்க பேசுகிறதுக்கு அப்படின்னு. அவன் தான் போக மாட்டேங்கிறாளம்மா, இதில் என்ன இருக்குது, வாங்க எல்லோரும் போகலாம்னு. ஐயோ போச்சு, காரியமே கெட்டு போச்சு, அப்போலாம் போகக்கூடாது, நம்ம மட்டும் எல்லோரும் போகக்கூடாது, அவன் மட்டும் தான் போகணும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஓடாடுறாங்க. எல்லாம் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. கடைசி ஒரு வழி அதெல்லாம் இல்லை எல்லாம் போவோம் அப்படின்னு. இல்லை லேட் ஆகிடுச்சு, 5 மணிக்கு வர சொன்னாங்க, மணி இப்போயே 4:40 எல்லோரும் கிளம்பி வர லேட் ஆகும்னே.